ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விளாக்ஸ். ஊசி மிளகா பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே கோவப்பழம் மாதிரி இருக்குது. இவ்வளோ குட்டி குட்டியாக இருந்துச்சு இந்த மிளகா. இது எங்கே எடுத்தேன் அப்படின்னா, எங்கள் புஜ்மாவுக்கு வருஷம் வைக்கிறதுக்கு போயிருந்தேன். எங்கள் சம்மந்தி வீட்டு கொள்ளையில் தாங்க எடுத்தது வீடியோ இது. அவ்வளோ மிளகா செடி, எல்லா செடிகளும் அவங்க வச்சுருக்காங்க. மிளகா செடியை பாருங்கள், இந்த ஊசி மிளகா பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அந்த க்ரீனில் ரெட்டிஷாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குண்டு மிளகாவுமே அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே கொள்ளையில் உள்ளது தான், நிறைய தோட்டமாகவே அவங்க வச்சுருக்காங்க. செடி, ரோஜாப்பூ செடி, அது எல்லாமே இருந்துச்சு. இது குண்டு மிளகா பச்சையாக காய்ச்சி, அதுக்கு ரோஸ் செடி, இன்னும் நிறைய அந்த சைட்லாம் நிறையா இருந்துச்சு. ரோஸ் செடி இருந்துச்சு, பம்புளி மாஸ் மரம். நான் ஏற்கனவே பம்புளி மாஸ்லாம் அவங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து அவங்க வீட்டில் எடுத்தது தான். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வெத்தலை கொடியை பாருங்களேன், அவ்வளோ அப்படியே படர்ந்து போய் இருந்துச்சு வெத்தலை கொடி. சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி மிளகா, யார் வீட்டு கொள்ளையிலலாம் இந்த மாதிரி மிளகா இருக்குது, அந்த மிளகா நான் எடுத்து கடிச்சு பார்த்தேன். பயங்கரமான காரமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு கொள்ளையெல்லாம் அந்த மிளகா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டு கொள்ளையில் வச்சுருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சீத்தாப்பழம் மரத்திலேயே பழுத்து இருந்துச்சு. மரத்துலேருந்து அப்படியே பறித்து அப்படியே கொஞ்சம் விட்டுருந்தா விழுந்து உடஞ்சிருக்கும், இல்லைனா அணில் சாப்பிட்ருக்கோம். மரத்திலே பழுத்து இருந்துச்சு. யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதோட சாந்தி சாண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.